அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய இந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்மை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வோம். நமக்கு கல்வியறிவையும் ஞானத்தையும் திறமையையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்கிய நமது குருமார்களுக்கு நமது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு சரணாகதி. சரணாகதின்னா என்ன? கம்ப்ளீட் சரண்டர். இதை தான் நம்ம சரணாகதின்னு சொல்கிறோம். ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட், ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒய்ஃப் தன்னுடைய எண்ணங்களை முழுமையாக கணவரை நம்பி ஒப்படைத்து விடுவது, அது ஒரு வகையான சரணாகதி. அதே மாதிரி கணவர் தன்னுடைய எண்ணங்கள், தேவைகள், மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே மனைவியிடம் ஒப்படைத்து விடுவது, இது ஒரு வகையான சரணாகதி. சரணாகதி அப்படின்றது என்னென்னா, தான் செய்யும் வேலையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித குற்றம் குறைகளும் மன உளைச்சல்களும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அதை ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி. எது நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது, இதை தான் நம்ம சரணாகதின்னு சொல்கிறோம். இது எல்லா லெவல்லையுமே இருக்குது. இப்போ இறைவனிடம் சரணாகதி, இது எந்த வகையில் நம்ம அனுபவிக்கிறோம் அல்லது அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். நாம் இருக்கிற அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறது, நடக்கிற செயல்கள், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய தொழில், இது எல்லாத்தையும் எந்த விதமான குற்றக்குறைகளையும் காணாமல். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருமே நமக்கு மேலே உள்ள நிலைகளை பார்க்கும்போது, மேலே உள்ளவங்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு எண்ணம் வரும். என்னடா இது, அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க, நம்மளால் முடியல அப்படின்ட்டு. ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான வேலையை கரெக்டாக அலைன் பண்ணியிருக்கு. நீங்கள் இதை செய்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த வேலையை நீங்கள் முழுமையாக மனதார ஏற்றுக்கிட்டு அதை செய்யும்போது அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான உயர்நிலைகள் கட்டாயம் கிடைக்கும். நாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்காமல் அதை செய்யும்போது மட்டும்தான் நமக்கு பின்னடைவு ஏற்படுது. நம்ம அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டோன்னா கட்டாயம் அது அந்த தொழிலில் உயர்நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு துப்புரவு பணியாளர் இருக்கார். அவருடைய வேலையில் கரெக்டாக அவர் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாரோ அந்த இடத்த நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாரு, காவாயை க்ளீனாக வச்சுக்கிறாரு, மற்ற அந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ளீனாக வச்சுருக்காருன்னா, யாரோ ஒரு மினிஸ்டர் வராரு, வரும்போது மற்ற ஏரியாவுக்கும் இவருடைய ஏரியாவுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். அப்போது கட்டாயம் அவரோட மனசில் இது பதியும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பிரபஞ்சம் யார் மூலமாவது அந்த பணியாளருக்கு கட்டாயம் ஒரு உயர்நிலையை கட்டாயம் கொடுக்கும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய கடமையை கரெக்டாக எந்தவித குறையும் இல்லாமல் செய்கிறோம் அப்படின்னாவே அது ஒரு வகையான சரணாகதி. இப்போ இறைவனிடம் சரணாகதி அப்படின்றது நாமெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, குடும்பம், குழந்தைகள், நம்ம கடமைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு மொத்தமாக இறை சிந்தனையோடையே வாழ்கிறது. இறைவனுடைய வேலைகள் என்ன அதை மட்டும், நான் இறைவன் வேலைகள்னு நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோன்னா, கோயிலுக்கு போகிறது, சாமிக்கு பூ கட்டி கொடுக்கறது, கோயிலை சுத்தம் பண்ணுறது, அங்கே தேவையான விழாக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுறது, முழுமையாக நான் இறை சிந்தனையோடையே வாழ்கிறேன் அப்படிங்கிறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ இந்த திருமுறைப்பாலாம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் தொடர்ச்சியாக நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்களே நாம் ஒரு சரணாகதி, இறைவன்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யாமல், இப்போ ஒரு சன்னியாசி இருக்கார், அவருடைய வேலையே சமூகத்தை மாற்றுவது, சமூகத்தில் உள்ள மனிதர்களுக்கு நல்லதை செய்கிறது. இதுதான் ஒரு சன்னியாசியினுடைய
மிக முக்கியமான வேலை. ஏன்னா சன்னியாசிக்கும் வேலை இல்லாமல் கிடையவே கிடையாது. அவர் ஒரு செயல் செய்கிறார்னா, அந்த செயல் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் அவரை சன்னியாசியாகவே வச்சுருக்கு. அப்படி இல்லைன்னா அவரை குடும்பஸ்தனாக்கியிருக்கோம். அவருக்கு 2 குழந்தைங்கள கொடுத்து அவங்கள காப்பாற்றுற வேலையை இந்த பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அவரை பிறவியிலிருந்தே சன்னியாசியாக வச்சுருக்கு அப்படின்னாக்கா, அவருக்கு சமூகத்தை, சமுதாயத்தில் உள்ள மனிதர்களை மாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை பிரபஞ்சம் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சன்னியாசின்னா வேலையே இல்லாமல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மரத்தடியில் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் சன்னியாசி அல்லது துறவறம் கிடையவே கிடையாது. நாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நம்மளால் ஏதாவது ஒரு வகையில் பயன் ஏற்படணும். இது எல்லாருக்குமான கடமை. ஒரு விவசாயி இருக்கார், பயிர் வளர்க்கணும், உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணணும், உணவுப் பொருட்களை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். இந்த மாதிரியான ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த பூமியில் பிரபஞ்சம் வேலையை உற்பத்தி பண்ணியிருக்கு. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நாம் எதுக்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம். இதை விட்டுட்டு நாம் இப்போ இறைவன் துதிப்பாடுறதுனாலையோ, இறைவனை பஜனை பண்ணுறதுனாலையோ, அல்லது இறைவனுடைய பெருமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோன்றதுனாலையோ என்ன நடந்துற போகுது? இறைவனை நம்ம மகிழ்ச்சிப்படுத்த முடியுமா? இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க. அங்கே ஆஃபீஸில் இருக்க அந்த ஆஃபீஸுடைய மேனேஜர்னு வச்சுக்குவோமே, அந்த மேனேஜர் ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. உங்கள் டேபிள் மேலே அவருடைய ஃபோட்டோவை நல்லா பெருசாக போட்டு வச்சுக்கிறீங்க. உங்கள் சிஸ்டத்தில் அவருடைய ஃபோட்டோவை வச்சுருக்கீங்க. உங்கள் ஃபோனில் டிபியில் வச்சுருக்கிறீங்க, ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறீங்க. எல்லாம் ஓகே. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சீங்களா? அவங்க மேனேஜரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பெருமையாக பேசிக்கிறீங்க. அவர் அப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவர், எல்லாம் ஓகே. ஆனால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரியான துதிப்பாடுற வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேனேஜர் உங்களை ஏற்றுக்குவாரா? வேலையை விட்டு தூக்கிடுவார். இதுதான் நடக்கும். ஏன்னா மேனேஜருக்கு துதிப்பாடுற வேலை தேவையே கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்களா? நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சீங்களா? இதுதான் தேவை. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னா உங்கள் வேலையை மேனேஜர் காலி பண்ணிடுவார். அதனால் உங்களுக்கு என்ன கடமைகள் வழங்கப்பட்டிருக்கு, நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு தண்ணி கேன் போடுறவர், விவசாயி, மூட்டை தூக்குறவர், யாராக வேணால் இருங்க. ஆனால் உங்கள் கடமையிலிருந்து விலகி இப்போ ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கீங்க. மனைவிக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது, பேரண்ட்ஸுக்கு தேவையானது, உங்கள் சுற்றத்திற்கு தேவையானது, இது எல்லாத்தையும் அறிந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் கடமையை கரெக்டாக செய்கிறது. உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலையை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த தான் நாம் கர்மயோகம்னு சொல்கிறோம். நீங்கள் இறைவனை துதிப்பாடுறதுனால மட்டும் இறைவனை அடைஞ்சிடலான்னு கற்பனை பண்ணாதீங்க, அது நடக்காது. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக நீங்கள் எந்த விதமான குறைகளும் கூறாமல் அந்த வேலையை முழு மனசாக ஏற்றுக்கிட்டு அதை நீங்கள் தொடர்ச்சியாக யாருக்கும் எந்த வித தொந்தரவையும் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டே வரீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சரணாகதி. வழங்கப்பட்டதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, இதை தான் நம்ம சரணாகதின்னு சொல்கிறோம். இறைவனை முழுமையாக ஏற்றுக்கிறேன்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மேனேஜர் ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வேலை செய்யாமல் சுற்றுறது எந்த அளவுக்கு மோசமான செயலோ அதே அளவுக்கு மோசமான செயல் கடமையை செய்யாமல் இறைவனுடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறது. அதனால் நண்பர்களே, முதல்ல நம்ம கடமை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன உதாரணம் மூலமாக இதை நாம் புரிஞ்சிக்கலாம். ஒரு விஷயம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களை காதில் கேட்டிருந்துருக்கலாம். கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம், இல்லை எங்கேயோ படிச்சிருக்கலாம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு முனிவர் ரொம்ப கடுமையான தவங்கள் பல்லாயிரக்கணக்கான நாட்களாக தவம் இருந்து அவருக்கு ஒரு சில சக்திகள்லாம் கிடச்சிருக்கு.
ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக, ஆஹா நம்ம வந்து ரொம்ப பயங்கர சக்தி வாய்ந்தவனா மாறிட்டோம், நமக்கு இறை தரிசனம் கிடைச்சிருச்சு, இறைவனால் வழங்கப்பட்ட சக்திகள் வந்து ரொம்ப அபூர்வமானது, நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அந்த காட்டை விட்டு வெளியே வந்தார். ஒரு மரத்தடியில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தார். மேலே இருந்து ஒரு கொக்கு வந்து அவர் தலை மேலே ஒரு எச்சத்தை போட்டுருச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அப்படியே அண்ணாந்து பார்த்தார். அந்த கொக்கு, வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த கொக்கு அப்படியே சாம்பல் ஆயிடுச்சு. ஒரே மகிழ்ச்சி, ஆஹா ரொம்ப அபூர்வமான தவ பயன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. சரின்னு அவர் வந்து ஊருக்குள்ளே வந்தார். சன்னியாசிகள், இந்த மாதிரி தவம் பண்ணுற முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றதில்ல, பிச்சை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்றது அந்த காலத்தில் ஒரு நியதி. அதுவும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் 3 தடவை தான் கேட்கணும், அம்மா பிச்சை போடுங்கன்னு. 3 தடவை கேட்டும் அந்த கதவு திறக்கலைன்னா அன்றைக்கி அவர் பட்னி, வேறு எங்கேயும் போய் பிச்சையும் கேட்கக்கூடாது. இதுவும் அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ். இவர் வந்து போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி நின்று 2 தடவை கேட்டார், அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு. அந்த வீட்டுக்காரம்மா வெளியே வரல. 3வது தடவை செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. கத்துறாரு இங்கேருந்து. உடனே அந்த கதவு திறக்குது. அங்கேருந்து குனிஞ்சு ஒரு அம்மா, ஒரு கூரை வீடு, சுமாரான வீடு, என்னப்பா கொக்குன்னு நினச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இவர் அந்த கொக்கை எரித்தது இவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் அதை பார்க்கவும் இல்லை. இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார். அம்மா எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் கேட்டார். எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு. இது எப்படி சாத்தியம் உங்களுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லை, என்னோடய குருநாதர் வந்து இந்த தெருவில் கடைசியில் வந்து கசாப் கடை வச்சுருக்காரு, அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுக்க. எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா என்னுடைய கணவருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் தேவையானதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் கடமையிலிருந்து தவற முடியல என்னால். நீ 2வது தடவை கத்துனதுனால உனக்கு புத்தி சொல்லணுன்றதுக்காக தான் நான் வெளியே வந்தேன், நீ அந்த வேலையை போய் பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டாங்க. கிளம்பிட்டார். கசாப் கடையில் போய் நிற்கிறார். அங்கே வந்து ஒரு கசாப் கடைக்காரரை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி மக்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கார். இவர் அங்கே போய் நின்னவுடனே கசாப் கடைக்காரர் அப்படி தலையை தூக்கி பார்க்குறாரு. என்னப்பா அம்மா அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டார். இவருக்கு இன்னும் சர்ப்ரைஸ், மயக்கம் போடுற நிலைமைக்கு வந்துட்டார் முனிவர். ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டினார். சரி, அப்போ அங்கே மாட்டு வண்டி ஒன்று நின்றுட்டுருக்கு பார், அதில் போய் உட்காரு, நான் வரேன் அப்படின்ட்டு எல்லா பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இடத்த சுத்தமாக கழுவி தொடச்சி எப்படி ஆரம்பித்தாரோ அதே மாதிரி அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன தூசு கூட இல்லாத மாதிரி கடையை லாக் பண்ணிட்டு வந்தார். அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. இவரும் உட்காந்துருக்கார். சரி வரட்டும்ன்ட்டு, வாப்பா நடந்துக்கிட்டே போகலாம், இது பேசிக்கிட்டே நடந்து போவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அங்கே போனவுடனே அவங்க அப்பா அம்மாரெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை சமைச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு, வயசானவங்க அவங்க, சுட சுட சாப்பாடு போட்டு பக்கத்துலேயே விசிறிலாம் வச்சு விசிறி அவங்கள சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அவரும் கொஞ்சம் சாப்பிட்டு இவருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து வெளியே உட்காந்துட்டாங்க. திண்ணையில் உட்காந்துட்டாங்க. அப்புறம் என்னப்பா விஷயம், என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னு கேட்டார். முனிவர் அது வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருக்கார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அந்த அம்மாட்ட பிச்சை கேட்க போனேன், அந்த அம்மா என்னப்பா கொக்குன்னு நினச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்ன, எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு, உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லைப்பா, உன் கடமையை செஞ்சினாவே உனக்கு எல்லா விஷயமும் நடக்கும், இதுதான் வந்து உண்மை. நீ இதுக்காக காட்டுக்கு போய் தவம் பண்ணவோ அல்லது ஊசி முனையில் நின்றுக்கிட்டு நான் வந்து என்னை வந்து தவம் பண்ணுறன்ற பேரில் வருத்திக்கிறதோ தேவையே இல்லை. உனக்கு என்ன கடமையை இறைவன் கொடுத்துருக்காரோ அந்த கடமையை நீ கரெக்டாக பண்ணு. உனக்கு இந்த கடமையை சரிவர செய்தினாவே எல்லா விதமான பலன்களும் சித்துக்களும் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி உன் வேலையை நீ செய், இதுதான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். முனிவரும் வணக்கம் போட்டு கிளம்பி அவருக்கு என்ன கடமையோ அதை செய்ய அவர் கிளம்பி போயிட்டார். இது எதுக்காக இந்த கான்செப்ட் அப்படின்னா, கசாப் கடைக்காரராக இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க பேரண்ட்டுக்கு தேவையான வேலைகளை
கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு தான் எவ்வளோ பெரிய முனிவராக இருந்தாலும் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு அவர் வந்திருக்கார். ஒரு இல்லத்தரசியாக இருந்தாலும் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் என்ன தேவையோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க அடுத்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஸோ நண்பர்களே, உங்கள் கடமையில் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அதுவே மிகப்பெரிய சரணாகதி. சரணாகதி அடையிறேன் அப்படின்ற பேரில் உங்களையும் ஏமாற்றிக்காதீங்க. ஏன்னா சரணாகதி அடைஞ்சவங்க இப்போ ஒன்றும் இல்லை, நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் திருவாசகம் சொல்கிறேன், தேவாரம் சொல்கிறேன், வள்ளலார் மடத்திலே போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய கோபம் மற்ற குணாதிசயங்கள்லாம் விட்டுட்டு இருக்க முடியுதான்னு பார்த்தோன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அதை மேலோட்டமாக படிக்கிறாங்களே தவிர உண்மையாலுமே என்ன மாதிரியான அது எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, பட் பெரும்பான்மையானவர்கள் இறைவனை வணங்குறேன்ற பேரில் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யாமல் அதை இறை வணக்கம் பண்ணுறேன், பஜன் பண்ணுறேன், மற்ற விஷயங்களை பண்ணுறேன் அப்படிங்கிறது சரிதானா அப்படின்றது அவங்கள கட்டாயம் கேட்டுக்கணும். ஒரு குடும்பஸ்தான் இருக்கார், மனைவியை காப்பாற்ற வேலைக்கு போயாகணும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், நல்ல உணவை கொடுக்கணும், நல்ல உடைகளை கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கடமையை செய்யாமல் நான் இறைவனை நோக்கி போகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு காசிக்கு போனால் என்ன, ராமேஸ்வரம் போனால் என்ன, எங்கே போனால் என்ன, கைலாயத்துக்கே போனால் கூட உங்களை இறைவன்கிற அந்த மேனேஜர் எப்படி மன்னிப்பார்? உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, அதுதான் கரெக்டான சரணாகதி. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.